நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பாதியில ஓடி போனா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணேன்? ஓஹோ, என்ன பண்ணேன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த 3 நாளா நீ என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? அதெல்லாம் நேத்து ராத்திரி பேசினதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன ஒரு பேச்சு பேசிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட நீ. சாரிங்க. பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் சாரி பூரிங்கிறது. பேசுற நீ ஒவ்வொரு தடவையும் பேசிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் எதிர் தரப்புல இருக்கிறவங்க என்ன கதி ஆவாங்கன்னு எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கியா நீ? ராத்திரி நல்லா தூங்குனியா? அதானே பார்த்த. பேசிட்டு போய் நீ தூங்கிட்ட. ராத்திரி பூரா நான் தான் தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படிடா உனக்கு தூக்கம் வந்துச்சு? மனசுல இருக்கிறதுலாம் சத்தமா சொல்லு, காதுல விழல. மனசுல இருக்கிறதுலாம் வெளியில சொல்லிட்டோமேன்னு அந்த நிம்மதியிலே தூங்கிட்டேன். மனசுல நினைச்சத சொன்னியா? குடிச்சிட்டு வளர்ன. குடிச்சிருந்தது உண்மைதான், ஆனா வளரல. பேசினது கூட உண்மைதான். அப்படியா? மனசுல நினைச்சத தண்ணி போட்டு சொல்லிட்டா பெரிய இவனா நீ? என்ன பாக்குற? அடுத்தது என்னன்னு யோசிக்க மாட்டியா? அடுத்தது என்ன? நான் கேட்டா என்கிட்டயே திருப்பி கேக்குறியா? நான் ஏன் உன்னை இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தேன்னு தெரியுமா? நானும் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். ஒருவேளை இதான் நம்ம பாக்குற கடைசி சான்ஸா இருந்தா விட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிக்க கூடாதுல்ல? எனக்கு உன்னை முதல்ல பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ எவ்வளவோ பிரச்சனை பண்ணப்பெல்லாம் உன் மேல கோபம் வந்துச்சே தவிர வெறுப்பு வரல. அப்பவும் பிடிச்சிருந்தது. இந்த 3 நாள்ல நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார விடவும் உன்னதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இது என்ன ஆகும்? இப்படியே முடிஞ்சிருமா? வீட்டுல ஒத்துப்பாங்களா? நீ எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருப்ப? நமக்கு கல்யாணம் நடக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த நிமிஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரை விட உன்னதான் நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்னை விட வேற யாரோடவும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. இதுக்கு மேல நான் பண்றதுக்கு எதுவும் இல்லை. வரேன். மீனாட்சி, மாவான அந்த கடவுள் வந்து தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இதுல எவன் குறுக்க வந்தாலும் தடுக்க முடியாது. எனக்காக எவ்வளவு நாள் வேணா காத்திருப்பியா? ஆமா. எஸ் எஸ் மீனாட்சி, I love you. I love you மீனாட்சி. I love you னு சொல்லு. I love you அத்தா. Yes. Yeah.
என்னாச்சு? இருடி. ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் ஆளை போய் பார்த்தாச்சு, ஐ லவ் யூன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? சொல்லாம இருந்திருந்தா பிரச்சனையே இல்ல. என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் அப்படி சொன்னதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியல. இது எங்க போய் முடியும்னு புரியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளு. நீ உனக்கு தோணுனதை சொல்லிட்ட, நானும் எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேளு. இந்தா ஃபோன் போடு. இந்தா. ஏய் வேணாம் வேணாம். அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலாமா? நம்ம ஊர்ல பஸ் எப்படியும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானே வரும். ஆள் அங்கேயே தான் இருப்பாரு. போய் என்ன பேசுறது? இன்னொரு தடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. விளையாடாதடி, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. புரியுது புரியுது. வைத்தியம் பார்க்க வேண்டிய டாக்டர் சென்னைக்குள்ள போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் சும்மா இருடி. அக்கா ஒரு நிமிஷம் கண்ண மூடி அவரை நினைச்சு பாரு. ஓ முன்னாடி வந்து நிப்பாருக்கா. வந்து நிப்பான். அவன் நேரம் பஸ் பிடிச்சு சென்னைக்கு போயிட்டு இருப்பான். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. கண்ண மூடுக்கா. போடி, விளையாடாத. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு வாட்டி கண்ண மூட. மனசுல அவரை நினைச்சுக்கிட்டியா? அப்படியே உன் வலது பக்கம் திரும்பி கண்ணை திறந்து பாரு.